7 வருடங்களுக்கு முன்பாக பிக் பாஸ் முதல் சீசனை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கப் போவதாக கூறும்போது பலரும் கமல்ஹாசனுக்கு சினிமா வாழ்க்கை முடிந்துவிட்டது, அதனால் தான் டிவி ஷோவில் தொகுப்பாளராக மாறிவிட்டார் என கலாய்ச்சி வந்தாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் ரசிகர்களுக்காக எதையும் செய்ய தயார் என பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பித்தார். பல சர்ச்சைகள், பல தொல்லைகள் வந்த நிலையிலும் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டே சினிமாவிலும் நடித்து வந்தார். இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து கமல்ஹாசன் விலகினார். இது தொடர்பாக அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். அதுல 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய பயணத்திலிருந்து நான் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்கிறேன் என்ற தகவலை கனத்த இதயத்துடன் அறிவிக்கிறேன். முந்தைய திரைப்படங்களின் கமிட்மெண்ட் காரணமாக பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை யாரு தொகுத்து வழங்க போறாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடமே கமல் தொகுத்து வழங்கவில்லை என்றால் சிம்பு தான் அடுத்த தொகுப்பாளர் என நினைத்த ரசிகர்களுக்கு சிம்பு இல்லை என்றும், கண்டிப்பா இந்த முறை புதிய தொகுப்பாளர் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போவதாகவும் சினிமா வட்டாரத்தில் தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் பெயர் தான் சிபாரிசில் இருப்பதாக சொல்றாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்த பார்த்திபன் சரியான தேர்வாக இருப்பார் என்றும், கமல்ஹாசன் மாதிரி டபுள் மீனிங்கில் பேசவும் புரிந்தும் புரியாமலும் பேசவும் அவர்தான் சரியான நபராக இருப்பார் என்றும் கூறியுள்ளாங்க. இந்த நிலையில சினிமாவுக்கு எண்டு கார்டு போட்டு அரசியலுக்கு நுழைந்த நடிகர் விஜயின் பெயரும் இதுல இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில நமக்கு வந்த தகவலின்படி இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி அல்லது பார்த்திபன் பெயர் தான் முன்னிலையில் இருப்பதாக சொல்றாங்க. மேலும் விஜய் ஓகேன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியை விஜய் தொகுத்து வழங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது.